ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்ககிட்ட இன்னைக்கு தமிழா. இந்த வீடியோல நம்ம HTMLல டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேபிள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ் டு ரெப்ரசன்ட் ரியல் லைஃப் டேபிள் டேட்டா. ஓகேங்களா? ரியல் லைஃப்ல இருக்கிற டேட்டாவை டேபிளா நம்ம ஷோ பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம வந்து நிறைய விஷயத்துல டேபிள்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுல வந்து நம்ம காலேஜ்ல, ஸ்கூல் லைஃப்ல, அப்புறம் ஒர்க்கிங்ல நிறைய ஒரு டேட்டாஸை ஷோ பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல வந்து இவ்வளோ மார்க்ஸு, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸு, இங்கிலீஷ்ல வந்து இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள இதுக்கு மட்டும் இல்ல. நெறைய விஷயங்களுக்கு டேபிள் யூஸ் பண்றாங்க. அந்த மாரி கேஸ் சினாரியோக்கு இந்த HTMLல டேபிள் நெறையவே யூஸ் ஆகும். வந்து அ அந்த வொர்க்கிங்லயும் நெறைய யூஸ் ஆகுது. டேபிள் டேட்டாலாம் நெறைய யூஸ் ஆகும். வந்து இப்போ இத எப்படி கிரியேட் பண்றது? சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அ டேபிள்னு ஒரு டேக் குடுக்குறோம். ஓப்பனிங் டேக், குளோசிங் டேக் குடுத்துட்டோம். ஸோ இது குடுத்தா தான் நம்ம டேபிள் கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. அ இது வெறும் இது மட்டும் குடுத்தா டேபிள் எதுவும் கிரியேட் ஆவாது. ஜஸ்ட் இது ஒரு மெயின் டேகு. பட் இதுக்குள்ள இந்த இந்த டேக் இந்த டேபிள் ரோன்னு குடுத்தா தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கேப்ஷன் ஒரு டேக் குடுக்குறோம். கேப்ஷன்னு குடுத்தா ஜஸ்ட் வந்து டேபிள்க்கு மேல இந்த எத பத்தி இந்த டேபிள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கேப்ஷன் குடுக்குறோம். ஓகேங்களா? டேபிள் கேப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் அதோட பிரைஸ் எவ்வளோன்னு குடுக்குறோம் அப்படின்னா, மேல வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்தா, அதான் வந்து டேபிளோட கேப்ஷன். ஓகேங்களா? கீழ பார்த்தீங்கன்னா, டேபிள் ரோ. ஓகேங்களா? டேபிள் ரோன்னு குடுக்குறோம். டிஆர் டேக் குடுக்குறோம். இங்க டிஆர் டேக் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டேபிள் ரோ இப்போ டிஆர் டேக் எவ்வளோ குடுக்குறோமோ, அவ்வளோ ரோ வந்து கிரியேட் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இங்க ஒரு டிஆர் டேக் குடுத்துருக்கோம். இங்க ஒரு டிஆர் டேக் குடுத்துருக்கோம். எவ்வளோ குடுக்குறோமோ, அவ்வளோ ரோஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ள வந்து டிஹெச் டேக் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? டிஹெச் அப்படின்னா டேபிள் ஹெட்டர். ஓகேங்களா? இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. டேபிள் ஹெட்டர். டிஆர் அப்படின்னா டேபிள் ரோ. ஓகேங்களா? ஒரு ரோக்குள்ள ஃபர்ஸ்ட் டேபிள் ஹெட்டர் கிரியேட் பண்றோம். ஹெட்டர்னா வேற எதுவும் இல்ல. ஹெட்டர்னா ஜஸ்ட் வந்து இங்க குடுத்துருக்கோமா, சப்ஜெக்ட், டேலி மார்க்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி டேபிளுக்கு ஒரு ஹெட்டிங் குடுக்கிறது தான் டேபிள் ஹெட்டர். ஓகேவா? வந்து டேபிள் ஹெட்டர் குடுக்குறோம். ஒரு ஒரு இதுக்கும் ஸ்டூடண்ட்ஸ், மார்க்ஸ், கிரேடு அந்த மாரி குடுக்குறோம்ல. அதே மாரி குடுக்குறது டேபிள் ஹெட்டர். டேபிள் ஹெட்டர்ன்னு குடுத்தா, கொஞ்சம் வந்து அது போல்டா ஷோ ஆகும் டெக்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் ரோல வந்து டேபிள் டேட்டா. அதோட என்ன டேட்டா அதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப வந்து ஸ்டூடண்ட் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸ்டூடண்டோட நேம் ராமு, விஷ்ணு அந்த மாரி ஸ்டூடண்ட் நேம் குடுக்குறோம். பக்கத்துல வந்து மார்க்ஸ் 100 அவுட் ஆஃப் 80 எடுக்குறாங்கன்னா 80, 50 அந்த மாரி அந்த மார்க்ஸ் குடுக்குறோம். அந்த டேபிள் அந்த ஹெட்டிங்க்கு தகுந்த மாரி அந்த டேட்டா குடுக்குறது தான் டேபிள் டேட்டா. ஓகேங்களா? டிடினா டேபிள் டேட்டா. டிஆர்னா டேபிள் ரோ. டிஹெச்னா டேபிள் ஹெட்டர். ஸோ இவ்வளோ தான் இந்த டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறது டேபிள்ல. ஃபர்ஸ்ட் டேபிள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கேப்ஷன் யூஸ் பண்ணுவோம். கேப்ஷன் குடுக்கலனாலும் பிரச்சனை இல்ல. அது வந்து குடுத்தா கொஞ்சம் எத பத்தி டேபிள் சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேப்ஷனு. நெக்ஸ்ட் டேபிள் ரோ. டேபிள் ரோ மெயின் டேக். ஓகேங்களா? இது மெயினா யூஸ் பண்ணியே ஆகணும். எவ்வளோ டேபிள் ரோ கிரியேட் பண்றோமோ அவ்வளோ ரோஸ் கிரியேட் ஆகும். டிஹெச் அப்படின்னா டேபிள் ஹெட்டர். ஓகேங்களா? ஹெட்டர் குடுக்குறோம். கொஞ்சம் போல்டா ஷோ ஆவறதுக்கு ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் டிடின்னா டேபிள் டேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேபிள க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்படிதான் டேபிள் கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்ஷன் குடுக்க போறோம். ஃபுட் மெனு அப்படின்னு சொல்லி கேப்ஷன் குடுக்க போறோம். டேபிள் ஹெட்டர் வந்து ஐட்டம், பிரைஸ் அப்படின்னு சொல்லி 2 குடுக்க போறோம். அதுல வந்து ஐட்டம்ஸ்ல வந்து ஒரு ஃபுட் மெனுக்கு வந்து ஃப்ரூட்டி, சமோசா, சிப்ஸ்ன்னு குடுக்க போறோம். பிரைஸ்ல வந்து 10, 20, 30 குடுக்க போறோம். ஓகேங்களா? இது பிராக்டிகலா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அதுக்குள்ள வந்து கேப்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். கேப்ஷனுக்குள்ள வந்து ஃபுட் மெனு. ஓகேங்களா? ஃபுட் மெனு அதுக்குள்ள வந்து டேபிள் ரோ கிரியேட் பண்றோம். டேபிள் ரோவுக்கு அப்புறம்
ஹெட்டிங் கொடுக்கணும்ல, அது வந்து டிஹெச் ஓகேங்களா? டிஹெச் கொடுத்து கிளிக் பண்ணா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்மளுக்கு ஈஸியா ஓகேங்களா? நீங்க வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணா தான் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆகும். நான் வந்து ஷூட் பண்றதால, வீடியோ மேக் பண்றதால அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து டிஹெச் ஓகேங்களா? டேபிள் ஹெட்டர் குடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டம், அப்புறம் பிரைஸ் ஓகேங்களா? ஐட்டம்னு குடுத்துட்டோம். இப்போ நம்ம டேபிள் ஹெட்டர் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. டேபிள் ஹெட்டர் கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா? ஐட்டம், பிரைஸ்ன்னு சொல்லி. அப்புறம் கேப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டேபிள் டேட்டா குடுக்கலாம். டேபிள் ரோல் வந்து டேபிள் டேட்டா குடுக்குறோம். டேபிள் டேட்டால வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்டி. டேபிள் டேட்டா குடுக்குறோம். டேபிள் டேட்டால வந்து ஃப்ரூட்டிக்கு வந்து 10ன்னு குடுக்குறோம். ரெண்டு டேபிள் டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சமோசா 20, சிப்ஸ் 30. சமோசா வந்து 20. இது வந்து நான் மல்டிபிளேஷன் யூஸ் பண்றேன். டிடி ரெண்டு டேபிள் டேட்டாவும் அதனால மல்டிபிளேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சிப்ஸ். சிப்ஸ் வந்து 30 ஓகேங்களா? கொடுத்தாச்சு. இப்போ வந்து எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேப்ஷன் கொடுத்துட்டோமா? அது கீழே வந்து டேபிள் ஹெட்டர் கொடுத்துட்டோம். அது கீழே வந்து என்ன டேபிளோட ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா? டேபிள் டேட்டா கொடுக்குறோம். ஃப்ரூட்டி, சமோசா, சிப்ஸு. ப்ரைஸ்க்கு கீழே வந்து 10, 20, 30 இந்த மாதிரி அதோட ப்ரைஸ் கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறது. ஒரு டேபிள் மாதிரி இப்போ வந்து ஷோ ஆகுது. ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த டேபிள் பாக்ஸ் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு டேபிள் மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து சிஎஸ்எஸ் இது கொடுக்குறேன். இங்கே பாருங்க. சிஎஸ்எஸ் கொடுத்தா ஒரு டேபிள் மாதிரி ஷோ ஆகுதா? ஸோ இதுதான் வந்து டேபிள் கிரியேட் பண்ணது ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்லாம் கொடுக்காதீங்க. அது வந்து சிஎஸ்எஸ் நம்ம பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். டேபிளில் வந்து சிஎஸ்எஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கிளியராக யூஸ் பண்ணால் இப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்படி தான் வந்து டேபிள் ஷோ ஆகும் ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று பார்க்க போகிறோம் நம்ம.
செமான்டிக்ஸ் யூஸ் பண்ண போறோம். செமான்டிக்ஸ்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு மீனிங்ஃபுல்லா ஒரு கோட நம்ம மீனிங்ஃபுல்லா குடுக்குறது. அதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட ப்ரௌசர் வந்து எஸ்சிஓக்கு யூஸ் ஆகும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம சர்ச் பண்ணா ஸ்டார்ட்டிங்ல நம்மளோட வெப்சைட்லாம் ஷோ பண்றதுக்கு அதுக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லி செமான்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேபிளுக்கும் செமான்டிக்ஸ் நெறைய இருக்கு. அதுல வந்து 3 முக்கியமான செமான்டிக்ஸ் என்னன்னா, டேபிள் ஹெட். ஹெட்டர் இருக்குல்ல, அதுக்கு ஹெட்ன்னு குடுக்குறோம். மெயின் அந்த டேட்டா இருக்குல்ல, அதுக்கு பாடின்னு குடுக்குறோம். அப்புறம் டேபிள் ஃபுட் எது குடுக்குறோம் அப்டின்னா, இப்போதைக்கு நம்ம குடுக்க மாட்டோம். எதுக்கு குடுக்குறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து இப்போ அந்த சம்மெல்லாம் இருக்கும்ல, இவ்ளோ மார்க்லாம் எடுத்திருக்காங்க பசங்க. ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோன்னு சொல்லி இங்க இருக்கும்ல. பை 500க்கு இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ அது பார்க்க போறதில்ல. ஜஸ்ட் வந்து இது மட்டும் பார்க்கலாம். இது வந்து டேபிள் ஹெட். டேபிள் ஹெட் வந்து எது என்னன்னா, இந்த இதுதான் டேபிள் ஹெட். ஓகேங்களா? ஸோ டேபிள் பாடி. டேபிள் பாடி தான் இது ஃபுல்லாவே. ஓகேங்களா? இதுக்கு லைட்டா இன்டென்டேஷன் மட்டும் குடுத்துடலாம். அவ்வளோதான். இங்க பாருங்க. டேபிள் ஹெட், டேபிள் பாடி. இதுல வந்து எந்த சேஞ்சும் வராது. அவ்வளோதாங்க. நம்ப டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ளஸ் செமான்டிக்ஸும் இதில யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படியே நீங்களும் நெனச்சீங்க அப்படின்னா, ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங், கீப் லேர்னிங் அண்ட் பாய் பாய்.